வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜான் டியரோட 5050 4 வீல் டிரைவ் V1 கியர் ப்ரோ வண்டியை பற்றியும் வீடியோவில் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் சட்டி கலப்பை வந்து மாட்டியிருக்கு. இந்த ஜான் டியர் வண்டியில் சட்டி கலப்பை வந்து எந்த அளவுக்கு ஓடுது, நம்ம எப்படி ஓட்டணும், எந்த கியரில் ஓட்டணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்மளை வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சட்டி கலப்பை வந்து எந்த சென்சிங்கில் மாட்டியிருக்கு, எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹெவியாக போடுற இம்ப்ளிமெண்ட்டு, நம்ம ஹெவியாக அதாவது இந்த கலப்பை நம்ம இந்த MP ப்ளோ இந்த மாதிரி கலப்பையெல்லாம் ஹெவியாக போட்டு யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சிங் வந்து மீடியம் சென்சிங்கில் தான் போட்டு யூஸ் பண்ணணும். ஹை சென்சிங்கில் போட்டு யூஸ் பண்ணுற நம்ம டில்லர் மட்டும் அதை வந்து 9 ஒத்து கலப்பை 11 ஒத்து கலப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹை சென்சிங்கில் போட்டு யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம சட்டி கலப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலப்பையே தெரியும். மற்ற எந்த கலப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தூக்குனாக்கா சமமாக வந்து தூக்கணும். இப்போ சட்டி கலப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ரைட் சைடு கையை சைடில் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு கலப்பை வந்து ஃபுல்லாக வந்து சாஞ்சிருக்கணும். அப்போதே வந்து சட்டி கலப்பை பொறுத்தளவுக்கு ஸ்டெடியாக வந்து ஓட்டும். இப்போ அந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வந்து ஈரம். சட்டி கலப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு அதிகமாக காஞ்சிருக்கோ அப்போதான் பார்த்திங்கன்னா நம்ம டெப்த்து கொடுக்க கலப்பை வந்து கீழே வந்து நல்லா இறங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரம் வந்து அதிகமாக இருக்கிறத வச்சு நம்ம என்னதான் நம்ம டெப்த்து கொடுத்தாலும் நமக்கு இறங்கவே இறங்காது. இப்போ எப்படி ஓட்டுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ABC கியர் பாக்ஸு, அதாவது நம்ம மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா லோ மீடியம் கைன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ABCன்னு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதில் பார்த்தீங்கன்னா அந்த சட்டில் ஷிஃப்ட் வந்து கிடையாது. கியர் பாக்ஸே வந்து மாறும். இப்போ மேக்ஸிமம் நம்ம எந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணாலும் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா Bயில் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம Cயில் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரோட் ரன்னிங்கில் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கல்டிவேட்ரு, அது 9 கொத்து கல்டிவேட்ரு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணையில் நம்ம Cயில் போட்டு யூஸ் பண்ணலாம். Aயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரொட்டவேட்ரு யூஸ் பண்ணையில் Aயில் போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா B ஃபஸ்ட்டில் வந்து ஓட்டுவோம். பார்த்தீங்கன்னாக்கா RPM வந்து ஒரு 13 RPM வச்சு ஓட்டுவோம். B ஃபஸ்ட்டில் வந்து இப்போ வண்டி ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. சட்டி கலப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர முடியாது. நடுவு சென்டரில் பார்த்தீங்கன்னா சால் வந்து எடுத்து வந்து ஓட்ட முடியும். இப்போ B ஃபஸ்ட்டில் ஓட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து வண்டி ஸ்லோவாக வந்து போகிற மாதிரி இருக்குது. அதாவது B செகண்டு, செகண்டில் ஒரு 12 RPM வச்சு ஓட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து மூவிங் வந்து கரெக்டாக இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. வண்டி திகட்டலோ எதுவுமே வந்து இல்லை. சட்டி கலப்பை வந்து கரெக்டான முறையில் வச்சுருந்தோம்னா தான் நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டெடியாக வந்து போகும். இல்லைனாக்கா வண்டி பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்து இழுத்துக்கிட்டே வந்து போகும். பார்த்தீங்கன்னாக்கா 4 வீல் மூவிங் வந்து ஆன் பண்ணித்தே நம்ம வந்து ஓட்டுறோம். மேக்ஸிமம் கல்டிவேட்டர் யூஸ் பண்ணல 4 வீல் டிரைவு ஆன் பண்ணித்தே வந்து இருக்கணும். இப்போ நம்ம 4 வீல் டிரைவ் வந்து ஆஃப் பண்ணுவோம். நமக்கு ஆஃப் பண்ணாக்கா எந்த அளவுக்கு வேகம் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வீல் ஸ்லிப்பேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. இதே இது 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட வீல் ஸ்லிப்பேஜு, அந்த வண்டி திணறதோ அந்த இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இல்லவே இல்லை. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4 வீல் டிரைவ் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஃபஸ்ட்டில் ஓட்டுவோம். ஃபஸ்ட்டில் வந்து ஓட்டுவோம். ஃபஸ்ட்டில் எந்த அளவுக்கு போகுது பார்ப்போம். அதே டெப்த்து, அதே மூவிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அதே மாதிரியே வந்து மூவ் ஆகுது வண்டி. செகண்ட் போடுவோம். செகண்டில் வண்டி போகவே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா பி தேர்டில் ஓடுவோம். தேர்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப வேகமாக போகுது. இதுக்கு வந்து கரெக்டான பாயிண்ட்டு ஒன்று C ஃபஸ்ட்டு இல்லைன்னா B செகண்டு போடுவோம். A செகண்டில் போடையில் நம்ம
வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து இறங்கி போகும். இப்போ ஏ ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஏ ஃபஸ்ட்டில் ஒரு 12 ஆர்பிஎம்மில் இந்த அளவுக்கு தான் வந்து வேகம் வந்து போகுது. இப்போ ஏ செகண்டில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வேகமாக போகுது. அதே 12 ஆர்பிஎம். இப்போ ஏ தேர்டில் 12 ஆர்பிஎம்மில் ஓரளவுக்கு நார்மலாக போகுது. இப்போ ஏ ஃபோர்த்து போகணுன்னு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது. இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா பி ஃபஸ்ட்டு செகண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓட்டலாம். அதே மாதிரி சி ஃபஸ்ட்டில் வந்து வண்டி போகும். சி செகண்டில் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வந்து மூவ் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இதில் 4லையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பாரிசன் வித்தியாசம் வந்து போட்டிருப்பேன். இப்போ இந்த வண்டியில் மற்ற வண்டிக்கு இந்த வண்டிக்கு கம்பேர் பண்ணையில் பார்த்தீங்கன்னாக்கா டயர் சைஸ் வந்து வித்தியாசமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 சைஸ் டயரு. இது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் நம்பரில் 24 சைஸு. அதாவது உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். மேஜராக அந்த வண்டியில் வந்து அதே மெயினாக இருக்குது. இந்த வண்டியில் அடுத்து எம்பி புள்ள வந்து எப்படி ஓடுது அது அடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் வண்டி எடுத்த பின்னாடி மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு குடிக்குதுன்னு சொல்லி அதையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.